நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த போலி ரேணுகா நம்ம மல்லிக்கு இப்படி ஒரு மோசடி பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா, பணத்த திருடிட்டு போக தான் இந்த ஒரு வீட்டுக்குள்ள போலியான வேஷத்துல வந்திருக்காங்க. ஆனா, இப்ப நம்ம மல்லிக்கு துரோகம் பண்ணி இந்த விஜய அடையணும்னு இவ்ளோ கேவலமான விஷயத்துல ஈடுபடுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. கண்டிப்பா இந்த மல்லி வந்துட்டு நம்ம விஜய்க்கு தான் சொந்தம்னு நெனைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. என்னதான் இவ போலியான வேஷத்த போட்டு நம்ம விஜய மயக்கினாலும் மனநிலை பாதிக்கப்பட்ட மாரி, நம்ம விஜயோட நிழல கூட வந்துட்டு இந்த போலி ரேணுகாவால தொட முடியாதுங்க. ஏன்னா, இந்த விஜயோட மனசுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த மல்லி தாங்க. இந்த வெண்பா வந்துட்டு இப்ப வரைக்குமே மல்லி அம்மா தான் எனக்கு வேணும்னு ரொம்பவே உறுதியா இருக்காங்க. ஆனா, நம்ம விஜய் பண்ண காரியம் என்ன தப்புன்னாவா, இந்த போலி ரேணுகாவோட மனநிலைய சரி பண்ணணும்னு இந்த கதிரேசன் வீட்டுக்கு வந்தது தாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, வந்ததுலருந்து எல்லாமே திட்டம் போட்டு செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த நிஷா இருந்துக்கிட்டு மல்லிய வீட்ட விட்டு வெளிய அனுப்புறது மட்டும் முடிவு பண்ணாம, மல்லிய ஒரே முட்டா விஜய் கிட்டேருந்து பிரிக்கணும். அதனால டைவர்ஸ் நோட்டீஸ்ல அப்ளை பண்றேன். மல்லிய வந்துட்டு ஒரு பணத்த குடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டு, அந்த ஒரு நோட்டீஸ்ல கையெழுத்து போட வைங்கன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா, இதுக்கு வந்துட்டு நம்ம மல்லி ஒத்துக்குனாலும், நம்ம விஜய் வந்துட்டு என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு கொஞ்சம் கூட புரியலைங்க. ஏன்னா, எனக்கு முதல் பொண்டாட்டியே போதும் அப்படின்னு நம்ம மல்லிக்கு அந்த ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ குடுக்க போறாங்களா? இல்ல இவங்க வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராட் வேலையுமே பார்த்து நம்ம மல்லிய ஒதுங்கிற போறாங்களான்னு கொஞ்சம் கூட புரியலைங்க. ஏன்னா, இந்த ரேணுகா வந்துட்டு சும்மாவே நடிப்பு அரக்கு மாரி நடிச்சுட்டு இருக்கா. இப்ப நம்ம விஜய வந்துட்டு கிட்ட நெருங்கணுன்றதுக்காக கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு சொல்லி ரொம்பவே கீழ்த்தரமான காரியத்துல ஈடுபட்டுட்டு இருக்காங்க. ஆனா, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வெண்பா ஃபோட்டோ புடிச்சு நம்ம மல்லியோட ஃபோனுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. விஜயோட செல்லுலேருந்து. இத பார்த்ததும் நம்ம மல்லிக்கு வந்துட்டு மனசே உடைஞ்சிருச்சுங்க. ஏன்னா, இங்க வந்துட்டு நல்லவங்க மாரி நாடகம் ஆடிட்டு, அங்க அந்த ரேணுகா அக்கா கூட ரொம்பவே உரிமையோட தான் கொண்டாடிட்டு இருக்காங்க. அது என்கிட்ட உண்மையாவே சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. நான் வந்துட்டு அப்படி அவங்கள என்ன தடுத்திருப்பேனான்னு நம்ம மல்லியோட மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி ஓடிட்டு இருக்குங்க. நம்ம மல்லியோட வாழ்க்கைக்கு கண்டிப்பா ஒரு கேள்விக்குறியா இந்த ரேணுகாவும், இந்த நிஷாவும் தாங்க இருக்காங்க. இவங்களுடைய சூழ்ச்சியில நம்ம மல்லியோட வாழ்க்கைய வந்துட்டு திரும்ப இழக்கிறதுக்கு நம்ம மல்லி தயாராயிட்டாங்க. நம்ம மல்லிய பொறுத்தவரைக்கும் வெண்பாவும், விஜய் சாரும் சந்தோஷமா இருந்தா போதும்னு நெனச்சிட்டு இருக்கேங்க. ஆனா, இந்த கதிரேசனும், இந்த நிஷாவும் திட்டம் போட்டது சரிதாங்க. இந்த நிஷா இருந்துக்கிட்டு மல்லிக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் குடுத்து அவள அறுத்து கழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேங்க. ஆனா, நம்ம கதிரேசன், இல்லம்மா நமக்கு வந்துட்டு மல்லி நல்லது தான் பண்ணிட்டு இருக்கா. அவள எதுக்கு நீ வந்துட்டு அறுத்து கழிக்கணும்னு நெனைக்கிற? உங்க அக்கா வந்துட்டு இந்த ரேணுகா அந்த ஒரு வீட்டுக்குள்ள இருக்கும்போது மல்லி பார்த்து, பார்த்து அவளுக்கு உதவி பண்ணா. உண்மையிலேயே மல்லி வந்துட்டு நல்லவ தான்னு இந்த கதிரேசன் சொல்றாங்க. இப்பயாச்சும் நம்ம விஜயோட ஆழ் மனசுக்குள்ள மல்லி வந்துட்டு இதுவரைக்கும் அந்த ஒரு குடும்பத்துக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ இழந்திருக்காங்கன்ற உண்மைய வந்துட்டு புரிஞ்சுகிட்டு செயல்பட்டா நல்லா இருக்குங்க. ஆனா, விஜயோட மரமண்டைக்கு அது எதுவுமே வந்துட்டு ஞாபகம் இல்லைங்க. இப்போதைக்கு இந்த ரேணுகாவோட மனச வந்துட்டு மாத்தணும். ரேணுகா பழைய மாரி இருக்கணுன்றத மட்டும் தாங்க நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா, இந்த ரேணுகாவ காப்பாத்த போய் நம்ம மல்லிய இழக்கிறதுல எல்லாருக்குமே வந்துட்டு தயாருன்னா, மறக்காம உங்க கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க. நம்ம விஜய் வந்துட்டு உண்மையிலே இவ்வளோ ஒரு ஏமாளியா இருப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. இப்ப வரைக்குமே வந்துட்டு இவங்க எல்லாருமே ஃப்ராட் வேல பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம மல்லிக்கு மிகப்பெரிய ஒரு மோசடி குடுக்குறாங்க. நம்ம நாகும் அந்த ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டு, பாபுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். கொஞ்சம் பணம் வேணும்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு அவங்க கிட்ட கேட்குறேன். கண்டிப்பா அவங்க உதவி பண்ணுவாங்க. அப்படி பண்ணலனா கூட நான் வந்துட்டு எப்படியாச்சும் அண்ணி நான் ரெடி பண்ணி குடுத்துர்றேன்னு சொன்னேங்க. ஆனா இங்க நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா, நம்ம மல்லியோட எல்லா உண்மையுமே வந்துட்டு வெளிய வருது.